ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 23 மார்ச் இந்த வாரம் 29ஆம் தேதி மார்ச் வரையிலான இந்த வார ராசி பலன்களை பார்த்துடலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு வார கடைசியில் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் சந்திராஷ்டமம். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் முடிஞ்சிருது. சந்திரன் 8ஆம் இடத்தில் மறைகின்ற இந்த அமைப்பு வெள்ளிக்கிழமை காலையில் 9:36 ஆரம்பிக்குது. வெள்ளி முழுக்க சந்திராஷ்டமம், சனி முழுக்க சந்திராஷ்டமம், ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 2:38 தான் சந்திராஷ்டமம் முடிகிறது. ஆகவே வாரத்தின் இறுதியில் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களை தவிர மற்ற 4 நாட்கள் நல்லா இருக்குங்க. சந்திரனுடைய அமைப்பு சந்திரன் எடுத்தெடுப்பிலே 6ல் போய் உச்சத்தை அடைகிறார். அதைவிட முக்கியமாக லாபஸ்தானத்தை இப்போது குருச்சுக்கரன் 2 பேரும் பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த வாரத்திலிருந்து ஆரம்பிக்குது. புதன்கிழமை நடக்கக்கூடிய சுக்கிர மாற்றத்தின் மூலமாக 5ஆம் இடத்தில் சுக்கிரன் வந்து 11ஆம் இடத்தை பார்ப்பது என்பது கொடுத்து வைத்த ஒரு அமைப்பு. லாபம் கிடைக்க போகுது. பெரிய அளவில் உறவுகள் நன்றாக இருக்க போகிறது. அண்ணனக்கால் பற்றிய சில விஷயங்கள் நல்லா இருக்க போகுது. பெரியவங்க ஏதாவது உங்களுக்கு சில இதை கொடுக்க போகிறாங்க. தெய்வீக தரிசனங்கள் கிடைக்க போகின்ற அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. குருமார்கள், குருவுக்கு நிகரானவர்கள் எல்லாம் ஏதாவது ஒன்று உங்களுக்காக செய்து கொடுக்கக்கூடிய தன்மைகள், அல்லது உங்களிடம் வித்தை கற்றவர்கள் உங்களுக்கு திருப்பி ஏதாவது குருதட்சணை மாதிரி திருப்பி செய்யக்கூடிய அமைப்புன்னு தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. வாரத்தின் முதல் 2 நாட்கள் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் கடன் நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எதிர்ப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் இருந்தவங்க, என்னடா அது உடம்பு இப்படி சரியில்லையே, கடன் இப்படி இருக்கே, வட்டி கட்ட முடியலையே நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அதற்கான தீர்வு அமைப்புகள் தென்படக்கூடிய அமைப்பு இந்த வாரத்தில் உண்டுங்க. அதற்கப்புறம் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் குருச்சந்திர யோகம் வலிமையாக 7ஆம் இடத்துல ஏற்படுது. மனைவி கணவன் உறவு நன்றாக இருக்கும். காதலன் காதலி அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு. காதலில் பிணக்குகள் இருந்தவர்கள், பிரேக்கப் பண்ணிடலாமா நினச்சிக்கிட்டு இருந்தவங்களாம் மறுபடியும் ஒன்றா சேரக்கூடிய அமைப்பு. காதல் திருமணத்தில் முடியக்கூடிய அமைப்பு. அந்நியர்களை திருமணம் செய்வதற்கு சம்மதம் தெரிவிக்காத பெற்றோர்களிடம் அதற்கான சம்மதத்தை பெறக்கூடிய அமைப்பு. சொந்த வாழ்க்கை நிலையாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய இளைய பருவத்தினருக்கு நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய யோக வாரங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் கிடையாது. வார கடைசியில் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 2:30 மணிக்கு தான் ஆரம்பிக்குது. அதை பற்றி கவலைப்படவும் அவசியம் இல்லை. மற்றபடி சந்திரன் வந்து 5, 6, 7 ஆகிய 3 இடங்களில் வலிமையாக இருக்கிறார். உங்களுடைய ராஜயோகாதிபதியாகிய சுக்கிரன் இப்போது புதன்கிழமை தன்னுடைய மாத மாற்றத்தின் மூலமாக 10ஆம் இடத்தை பார்க்க போவதும், இந்த வாரத்திலிருந்து 10ஆம் பாவகம் தொழில் வீடு குருச்சுக்கிர பார்வையால் அதீத சுபத்துவத்தை அடைவது என்பது பெரிய அளவில் கொடுத்து வச்சவங்க. பருத்தி புடவையாக காய்ச்சதுன்னு சொல்லுவேன். எல்லா லெவல்லையும் கடவுள் உங்கள் கண்ணை திறக்கிறாருன்னு அர்த்தம். உங்கள் கண்ணை இல்லை, அவர் கண்ணை திறந்து உங்களை பார்க்குறாருன்னு அர்த்தம். பரம்பொருள் தன்னுடைய ஆசீர்வாதங்களை இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது என்பது தான் உண்மை. படிப்படியாக முன்னேற்றங்கள், ஒரு 7-8 வருஷமாக கஷ்டப்பட்டவங்களுக்கு முன்னேற்றங்கள் வரப்போகிறது. இதுவரைக்கும் நோ இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் எஸ் சொல்கிற அளவிற்கு மற்றவர்களுடைய மதிப்பை பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு. வேலை மாற்றம் ஏற்படும். வேலை போனால் கவலைப்படாதீங்க, அதை விட சூப்பர் வேலை கிடைக்கும். தொழில் மாறும், நல்லது நடக்கும். தொழிலை ஆரம்பிக்கலாம், வியாபாரம் ஆரம்பிக்கலாம். இதுவரைக்கும் சூடு பிடிக்காத சில விஷயங்கள் எல்லாம் அருமையாக சூடு பிடிக்கக்கூடிய தன்மைகள், எல்லாவற்றிலும் நெஞ்சு நிமிர்த்தி நடந்து போகக்கூடிய அமைப்புகள், வாய்ப்புகள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகின்றன. வயதிற்கேற்றார் போல் இது நடக்கும். 20 வயசுக்காரருக்கு ஒரு மாதிரி நடக்கும், 40க்கு ஒரு மாதிரி, 50க்கு ஒரு மாதிரி, 60 தாண்டினவங்களுக்கு ஒரு மாதிரின்ட்டு ஒரு நிலையில் எல்லாருக்குமே ஒட்டு மொத்தமாக இப்போது என்னென்ன பிரச்சனைகள் தொழில் அமைப்புகளில் இருக்கோ, தொழிலையே தொடங்க முடியாத தன்மை, வியாபாரமே போச்சு, தொழிலே போச்சு, நான் சம்பாதிக்கிறதுக்கே லாய்க்கு இல்லாதவன், என்னமோ என்னை சுற்றி நடக்குது, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் 10ஆம் இடத்தை 2 சுவர்களும் பார்க்க போகின்ற காரணத்தினால் இன்னும் 20 நாட்களுக்குள்ளாக ஒரு முக்கியமான திருப்புமுனை நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்னையிலிருந்தே, இந்த வாரத்திலிருந்தே கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. ராசிநாதன் எல்லாமே ஓரளவுக்கு வலுவாகத்தான் இருக்கிறார்கள். ஆகவே சோதனைகள் தீர்ந்து, ஆனால் எல்லாம் ஒரு நாளில் நடந்துடாது. படிப்படியாக நடக்கும். எப்படி கஷ்டங்கள் ஒரே நாளில் வந்து உங்களை அப்படியே போட்டு அமைக்கலையோ, அதே மாதிரி நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற சுப ஆரம்ப வாரமாக அமைஞ்சிருக்குங்க மகரத்தினர் எல்லோருக்கும் இந்த வாரம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராசிரமம் எதுவும் இல்லை. சந்திரன் 4, 5, 6 ஆகிய இடங்களில் இன்றைக்கு இருக்கிறார். ராஜயோகாதிபதியான 4, 9 கூடிய சுக்கிரன் புதன்கிழமை மாறி 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தை பாக்கியத்தை பார்க்க போகிறார். 9ஆம் இடத்தை 2 சுவர்கள் இந்த வாரம் முதல் ஒரு 20 நாட்களுக்கு பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பு மிகப்பெரிய யோக அமைப்பாக கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. என்னங்க கிடைக்கும்? வயதிற்கேற்றார் போல பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. கல்வி பாக்கியம், ஒரு சிறு வயசு பையன், 5 வயசு பையனுக்கு 10th நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கும்.
+2ல் நல்ல ஸ்கூலில் சீட்டு கிடைக்கும். அதுக்கு மேலே ஒரு 18 வயசு பையன் காலேஜ் படிக்க போகிறான். இந்த வருஷம் காலேஜ் படிக்க போகிற பையனுக்கு நினச்ச மாதிரியே காலேஜ், அதுக்கேற்ற மாதிரியான ஒரு படிப்புகள், அப்பா அம்மா ஒத்துக்கொள்ளக்கூடிய அமைப்புகள், தாய் தந்தை கல்வி கட்டணத்தை செலுத்தக்கூடிய அளவிற்கு வசதியாக இருக்கக்கூடிய அமைப்பு, வேலைக்கு போகக்கூடிய இளைய பருவத்தினருக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இப்போது இந்த சுக்கிர மாற்றத்தினால ஒரு 20 இதுக்கு கிடைக்கும். ஆக ஒரு 20-25 நாட்களுக்கு எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் என்று சொல்லப்படக்கூடிய, ஃபவுண்டேஷன் என்று சொல்லப்படக்கூடிய அடிப்படை அமைப்புகள் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோக வாரமாக இந்த வாரம் அமையும். வாரத்தின் கடைசி வெள்ளி சனி ஞாயிறு இந்த 2 நாளும் 2.5 நாள் 6ஆம் இடத்துல சந்திரன் வலுவாகவே வளர்பிறை சந்திரனாக அமர்ந்திருக்கிறார். அப்போ என்ன கடனை அடைக்கிறதுக்கு பதிலாக புதுசாக கடனை கொடுப்பார். அதிக வட்டிக்கு வாங்கினவங்க குறைஞ்ச வட்டிக்கு வாங்கக்கூடிய ஒரு நிலைமை, கடன் மூலமான சொத்து சேர்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஒரு கடனை வாங்கினாலும் இந்த வீட்டை வாங்கணும், அல்லது ஹவுசிங் லோன் அப்ரூவல் ஆச்சு, வண்டி கடன் அப்ரூவல் ஆச்சுன்ற மாதிரியாக நல்ல கடன்கள், சுப கடன்கள் வரக்கூடிய ஒரு தன்மை, ஏற்கனவே இருக்கக்கூடிய கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு, எதிரியையும் நண்பனாக சாமர்த்தியமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு திறமை, இதெல்லாமே வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். வியாழக்கிழமையும் புதன்கிழமையும் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது டூருக்கு போகிறது, குடும்பத்தோடு எங்கேயாவது ஒரு சந்தோஷமாக இருக்கிறது, பிள்ளைகள் விரும்பி கேட்ட ஒன்றை வாங்கி கொடுக்கக்கூடிய வாரமாக அமைந்திருக்குதுங்க. கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த யோக வாரம். மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டிரமம் எதுவும் இல்லை. சந்திரன் 3, 4, 5 ஆகிய இடங்களில் வலிமையாக உட்கார்ந்திருப்பது பெரிய அளவில் ஒரு சோதனைகளை கொடுக்காத ஒன்று தான். என்ன இருந்தாலும் இப்போது இளைய பருவத்தினருக்கு ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு. என்னையா இருந்தாலும் வாரம் இதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறான்னு பார்த்தா 12 ராசியில் ஜென்மச்சனியால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ராசி உங்கள் ராசி தான். அதுலேயும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள் நீங்கி கொண்டிருக்கின்றன. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கவலைகளின் ஆரம்பத்தில் இருக்கிறீர்கள். அப்படித்தான் உண்மை. போன வருஷம் ஃபுல்லாக உத்திரட்டாதி நட்சத்திரமாக ஜாதகம் பார்க்க வந்தது, இந்த வருஷம் ஃபுல்லாக ரேவதி நட்சத்திரமாக ஜாதகம் பார்க்க வரும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு 30 வயதுகளில் இருக்கிறவங்க, நடுத்தர வயதில் இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. ஏன்னா ஜென்மச்சனி என்பது 2ஆம் சுற்று, முதல் சுற்று என்கின்ற வகையாக வேலை செய்யும். இது வரைக்கும் 7.5 சனினா என்னன்னு தெரியாத இளைய பருவத்தினர் ஒரு 30 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. அப்படி 30 வயதுகளில் பிறக்கும் போதே எனக்கு சனி முடிஞ்சிருச்சுங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. சனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. பிறக்கும் போதே 10 வயசுக்குள்ளே சனி முடிஞ்சால் கூட அவங்களுக்கும் இப்போதைக்கு அந்த 7.5 சனியாக தான் நடக்குங்க. ஆக கொஞ்சம் தொழில் ரீதியாக இந்த ரீதியாக கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்குங்க. ஆனாலும் பெரிய சோதனைகள் எதுவும் வந்துடாதுங்க. 3, 4, 5 வளர்பிறை சந்திரனாகத்தான் இந்த வாரம் இருக்கிறாரு. யாரும் கேரண்டி கேட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போட்டுறாதீங்க, பேராசைப்பட்டுறாதீங்க. இந்த வாட்ஸ்அப்பில் வர்ற 10,000 ரூபா கொடுத்தா உடனே 5,000 ரூபா திருப்பி கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரியான தனக்கு பேராசையை தூண்டக்கூடிய, தூண்டிலை போடக்கூடிய சில விஷயங்களில் மட்டும் இப்போது மீனராசிக்காரர்கள், குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்தில் இருந்து அடுத்த ஏப்ரல் மாதம் வரைக்குமே கொஞ்சம் மீனராசிக்காரர்களில் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் பண ரீதியாக, மன ரீதியாக பாதிக்கப்படுவீங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைக்கி நான் சொல்கிறது உங்களுக்கு காதில் ஏறாது, ஆனால் அடுத்த வருஷம் இதே நேரம் நான் சொன்னதை நீங்கள் நினைப்பீங்க. இளைய பருவத்தினர் மட்டும் காதல் விவகாரம், பண விவகாரம், வேலை விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதை தாண்டி பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் வந்துடாதுங்க. 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அப்படிலாம் ஒரு பெரிய கஷ்டம் இருக்காதுங்க. இயல்பாக நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய 3, 4, 5ஆம் இடங்களில் சந்திரன் வலுவாக இருக்கக்கூடிய அதிர்ஷ்டம் தரும் வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்.